விளாத்துக்குளம் வேடநத்தம் பகுதியில் 17 வயது சிறுமி இயற்கை உபாதை கழிப்பதற்காக சென்றபோது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்நிகழ்வு பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கினை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்யப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்குளம் அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். விளாத்திகுளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி மதுரை அமர்வில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. விளாத்திகுளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த வாரம் அவர் ஒரு தோட்டத்திற்காக கடத்தி செல்லப்பட்டு அங்கு அவர் கடுமையான பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவர் இறந்து கிடந்தார். இந்த வழக்கில் அங்குள்ள போலீசார் தற்பொழுது இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என போலீஸ் காவல் ஆய்வாளர் உட்பட பலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். பலர் இடமாற்றமும் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை போலீசார் விசாரித்தால் சரியாக இருக்காது என்பதால் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மாரீஸ்வரி என்பவர் அவரது வழக்கறிஞர் மாரிஸ்குமார் மூலமாக நீதிபதிகள் சதீஷ்குமார் ஜோதிராமன் அமர்வு முன்பாக இந்த முறையீட்டை வைத்தார். இந்த முறையீட்டை மனுவாக தாக்கல் செய்யவும் அவ்வாறு மனுவாக தாக்கல் செய்யும் போது விசாரணைக்கு எடுப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ராம்குமார், விளாத்துக்குளம் வேடநத்தம் பகுதியில் 17 வயது சிறுமி இயற்கை உபாதை கழிப்பதற்காக சென்றபோது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்நிகழ்வு பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கினை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்யப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்குளம் அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். விளாத்திகுளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி மதுரை அமர்வில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. விளாத்திகுளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த வாரம் அவர் ஒரு தோட்டத்திற்காக கடத்தி செல்லப்பட்டு அங்கு அவர் கடுமையான பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவர் இறந்து கிடந்தார். இந்த வழக்கில் அங்குள்ள போலீசார் தற்பொழுது இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என போலீஸ் காவல் ஆய்வாளர் உட்பட பலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். பலர் இடமாற்றமும் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை போலீசார் விசாரித்தால் சரியாக இருக்காது என்பதால் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மாரீஸ்வரி என்பவர் அவரது வழக்கறிஞர் மாரிஸ்குமார் மூலமாக நீதிபதிகள் சதீஷ்குமார் ஜோதிராமன் அமர்வு முன்பாக இந்த முறையீட்டை வைத்தார். இந்த முறையீட்டை மனுவாக தாக்கல் செய்யவும் அவ்வாறு மனுவாக தாக்கல் செய்யும் போது விசாரணைக்கு எடுப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ராம்குமார், பாலகிருஷ்ணன், தகவலுக்கு நன்றி.